Hi friends, in this video, we will talk about your laptop and computer. எப்படி fast ஆக்கலாம்ன்றத பத்தி பார்க்க போறோம். உங்களுடைய லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர்ல மேக்ஸिमम ஹார்ட்வேர் ஸ்பெக் இருந்தாலும் கூட சில டைம்ல ரொம்பவே ஸ்லோவா ரன் ஆகும். இந்த இஷ்யூவை சில சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணலாம். நானும் இந்த வீடியோல ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ண போறேன். இதே மெத்தட நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. உங்க கம்ப்யூட்டர் லேப்டாப் கண்டிப்பா ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிடும். அதனால இந்த வீடியோவை முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சாஃப்ட்வேர் பேர் ஆப்டிமைசர். இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. இந்த டவுன்லோட் லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேரை ரன் பண்ணுங்கள். இந்த சாஃப்ட்வேருடைய இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே டிஃபால்ட்டாக யூனிவர்சல்ன்ற ஆப்ஷன் செலக்டாக இருக்கும். இங்கே ஆப்டிமைஸ் பெர்ஃபார்மன்ஸை தான் எனேபிள் பண்ணுங்கள். அப்புறம் டிசேபிள் எரர் ரிப்போர்ட்டிங்கிறது எனேபிள் பண்ணுங்கள். அடுத்தது விண்டோஸ் 10 என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். விண்டோஸ் 10 என்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டிசேபிள் ஸ்டார்ட் மெனு ஹேட்ஸ்னு இருக்கும், அதையும் டிசேபிள் பண்ணுங்கள். அப்புறம் டிசேபிள் எக்ஸ்பாஸ் லைவ்னு இருக்கும், அதையும் டிசேபிள் பண்ணுங்கள். அப்புறம் இங்கே டிசேபிள் ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ்னு இருக்கும், இதையும் டிசேபிள் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸை டிசேபிள் பண்ணுறதால நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஏன்னா பேக்ரவுண்டில் எந்த அப்டேட்டுமே ரன் ஆகாது. அப்புறம் கோட்டனவை டிசேபிள் பண்ணுங்கள். அடுத்தது UWP ஆப்ஷன் இருக்கும், அப்படின்னா அன்இன்ஸ்டால் அன்வான்ட் ஆப்ஷன் அர்த்தம். இங்கே உங்களுக்கு தேவையில்லாத சாஃப்ட்வேரை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். இது அன்இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு சி டிரைவில் ஸ்பேஸ் ஜாஸ்தியாகும். அதனால் உங்கள் கம்ப்யூட்டர் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த சாஃப்ட்வேரை செலக்ட் பண்ணி நீங்கள் அன்இன்ஸ்டால்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அன்இன்ஸ்டால் ஈஸியாக பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் அப்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இங்கே செலக்ட் இருக்கிற எல்லா ப்ரோக்ராமுமே உங்கள் கம்ப்யூட்டர் ஆன் ஆகும்போது பேக்ரவுண்டில் ரன் ஆகும். இதனால் உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் அப் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதனால் இங்கே செலக்ட் இருக்கிற எல்லா ப்ரோக்ராமுமே அன்செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே அன்செலக்ட் பண்ணுறதால உங்கள் கம்ப்யூட்டர் பூட் ஆகும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பூட் ஆகி லாகின் ஸ்க்ரீன் லோட் ஆகும். நெக்ஸ்ட் ஆப்ஸ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இங்கே 4 கேட்டகரிஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். சிஸ்டம் அண்ட் டூல்ஸ், இன்டர்நெட், கோடிங் அண்ட் வீடியோ அண்ட் சவுண்ட். இங்கே இருக்கிற எல்லா சாஃப்ட்வேருமே ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா இங்கே இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகி உங்கள் கம்ப்யூட்டர் இன்ஸ்டாலும் ஆகும். அதனால் உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேரை இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணி இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். டவுன்லோட் கூட ஆகிட்டு இருக்குது. இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டால் கூட ஆகும். அடுத்தது க்ளீனர் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். க்ளீனர் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய எல்லா ப்ரௌசருமே இங்கே காட்டும். இங்கே க்ளீன் மேனேஜர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டருடைய டிஃபால்ட் க்ளீன் மேனேஜர் ஓப்பன் ஆகும். இங்கே நீங்கள் சி டிரைவை செலக்ட் பண்ணி ஆஸ் யூஸ்வலாக க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹார்ட்வேர்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஹார்ட்வேர்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே வந்தால் உங்கள் கம்ப்யூட்டருடைய ஹார்ட்வேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டர் ரொம்ப ஃபாஸ்ட் ஆக்கலாம். அதனால் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரை ஸ்பீட் ஆக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.